இன்று நாங்கள் சந்திக்கிற பெரும்பாலான மக்கள் தங்களுடைய கையிலே இருக்கிற ஆவணங்களை கொண்டு வந்த எங்களத்திலே காண்பித்திருக்கிறார்கள். ஒரு சிலருக்கு மட்டும்தான் அவர்களுடைய பெயர்களிலேயே உறுதிகள் இருக்கிறது. மற்றவர்கள் இந்த நீண்ட காலமாக ஒரு அசாதாரண சூழ்நிலை இருந்த காரணத்தினாலே தங்களுடைய தாப்பனாருடைய பேரிலே அல்லது பாட்டனாருடைய பேரிலே அல்லது வெளிநாட்டிலே இருக்கிற சகோதரத்துவனுடைய பேரிலே அவர்கள் உறுதிகள் வச்சிருக்கிறார்கள். பல இடத்திலே உறுதிகள் இல்லாமல் போய்விட்டது. ஆகையினாலே இந்த சூழ்நிலையிலே இந்த சட்டத்தை இப்படி அமுல்படுத்துவது மிகவும் மோசமான ஒரு பின்விளைவை ஏற்படுத்தும். 100 வருடங்களுக்கு மேலாக தங்களுடைய சொந்த காணிகளாக உபயோகிக்கப்பட்ட காணிகள் அரசுடைமையாக்கப்படும், அரச காணியாக பிரகடனப்படுத்தப்படுகிற அபாயம் எழுந்திருக்கிறது. பாரிய ஒரு அநீதி இந்த மக்களுக்கு இழைக்கப்பட போகிறது. மக்களுடைய சொந்த காணிகள், தனியார் காணிகள் அரச காணிகளாக இலகுவாகவே மாற்றப்படுகிறதுக்கான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அரசாங்கம் இதனை மீள கைவாங்க வேண்டும். அப்படி மீள கைவாங்காவிட்டால் நாங்கள் மாபெரும் போராட்டம் ஒன்றை மக்கள் சார்பிலே நடத்துவோம் என்றும் அரசாங்கத்துக்கு ஏற்கனவே தகவல் கொடுத்திருக்கிறோம். ஆனால் அதே வேளையிலே இங்கே வாழுகிற மக்கள் தங்களுடைய நிலங்களை இழந்து விடாத வண்ணமாக தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைப்பதற்கு அவர்களுக்கு உதவி செய்வதற்காக இந்த சட்ட உதவி சந்திப்புகளை நாங்கள் நடத்துகிறோம். இதிலே இருந்து அவர்களிடத்திலே தரவுகளை பெற்றுக்கொண்டு அவர்களிடத்தில் இருக்கிற ஆவணம் போதாது என்று நாங்கள் கருதினால் அதை நிறைவு செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற சட்ட ஆலோசனையும் இலவசமாக நாங்கள் கொடுக்கிறோம். அதற்கான ஆவண தயாரிப்புகளையும் நாங்கள் செய்து கொடுப்போம். ஆகையினாலே தற்போது இந்த நிலங்களிலே வாழுகிற மக்களாவது தங்களுடைய நிலங்களை இழந்து விடாத வண்ணம் இருப்பதற்காக இந்த இலவச சட்ட ஆலோசனையும் இந்த நடவடிக்கையும் இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இந்த பகுதியிலே வாழுகிற பிரதான மக்கள் இங்கே வந்து அந்த உதவியை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மற்ற மாவட்டங்களிலேயும், கிளிநொச்சி மாவட்டத்திலேயும், மிக குறிப்பாக மன்னார் மாவட்டத்திலேயும், முல்லைத்தீவு மாவட்டத்திலேயும் நாங்கள் அடுத்தடுத்த வாரங்களிலே இதே விதமான சட்ட உதவியை மக்களுக்கு கொடுப்போம். அதற்கான நேரம், இடம், காலம் போன்றவற்றை நாங்கள் அறிவிப்போம். ஆனால் இந்த வர்த்தமானி பிரசுரம் உடனடியாக மீள கைவாங்கப்பட வேண்டும் என்பதுதான் அரசாங்கத்துக்கு நாங்கள் கொடுக்கிற கோரிக்கையாக இருக்கிறது.